வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அருகே அஞ்சட்டி வட்டத்திற்குட்பட்ட உரிகம் வனசரகத்திற்குட்பட்ட கிராமங்களில் வசிக்கும் பழங்குடி மக்கள் மற்றும் விவசாய மக்களிடமிருந்து வனவிலங்கு சரணாலயம் என்கிற பெயரில் அபராதம் பல லட்சம் ரூபாய் வசூல் செய்யும் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி வட்டம் உரிகம் வனசரகத்திற்குட்பட்ட கிராமங்களில் வசிக்கும் பழங்குடி மக்கள் மற்றும் விவசாய மக்களிடமிருந்து வனவிலங்கு சரணாலயம் என்கிற பெயரில் அபராதமாக பல லட்சம் ரூபாய் வசூல் செய்யும் வனசரகர் அலுவலர் ரேஞ்சர் முரளி அவர்களை கண்டித்து தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் உரிமம் வனசரகர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா, விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் பழனி, மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி, வட்ட செயலாளர் முனிராஜ், கணேஷ் மற்றும் பொதுமக்கள் மேலும் ரேஞ்சர் முரளி மீது விசாரணை குழு அமைத்து விசாரித்து துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் கண்டன உரையாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அஞ்சட்டியிலிருந்து செய்தியாளர் வீரசாமி. இன்றைக்கு தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உரிகம் வனசரகத்தில் ரேஞ்சராக பணியாற்றக்கூடிய முரளி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள், விவசாயிகள், குழுமுநிலை மக்களிடத்திலே பல லட்சம் ரூபாய் அபராதமாக பெற்று மக்களை மிரட்டி வழக்கு போடுவதாக தொடர்ந்து மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வந்தார். அவரை கண்டித்து இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட கவுன்சிலர் அருமை தோழர் பழனி அவருடைய தலைமையிலே மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக உரிகம் பகுதி என்பது வனங்களையும் சார்ந்த ஒரு பகுதி. வனங்களை ஒட்டிதான் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களில் தான் பல ஆண்டு காலமாக விவசாயிகள் வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் என்பது விவசாயம், அடுத்தபடியாக ஆடு மேய்ப்பது, மாடு மேய்ப்பது. அந்த ஆடுகளிலிருந்து மாடுகளிலிருந்து பால் கறந்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். இந்த முரளி ரேஞ்சர் வந்த பிறகு, அதாவது ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக வனத்துக்கு சென்றால் அந்த விவசாயிகளை மிரட்டி பல்லாயிரம் ரூபாய் தண்டமாக பெற்று வந்தார். அதே போல விவசாயிகள் கடலை, ராகி உள்ளிட்ட பயிர் செய்து வருகிறார்கள். ஒரே இரவு வந்து கூட்டமாக காற்று பணிகள் அந்த கடலையை முழுமையாக அந்த பயிரை நாசம் செய்து விடுகின்றன. அந்த நாசம் செய்கின்ற அந்த பன்றிகளை, அதாவது வலை வைத்து பிடித்தால் அதற்கு அபராதமாக பல லட்சம் ரூபாய் வசூல் செய்கிறார். இவ்வாறு இந்த பகுதியில் விவசாயிகளை மிரட்டி, பழங்குடி மக்களை மிரட்டி ஏறத்தாழ ஒரு 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு காம்பவுண்ட் என்ற முறையிலே அபராதம் வசூலிப்பதாக பல லட்சம் ரூபாய் சில இடைத்தரகளை வைத்து இன்றைக்கு விவசாயிகளை மிரட்டி அந்த தொகையை வசூலித்து வருகிறார். அந்த தொகையை அதற்கு சரியாக அந்த காம்பவுண்ட் தொகைக்கு ரசீது போடப்பட்டிருக்கிறதா, அதை குறித்து வனத்துறை அதிகாரிகள் அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே போல வழிபாட்டு தலங்கள், தப்பகுடி தேவஸ்தானத்துக்கு தொடர்ந்து கர்நாடகா, அதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும், அதாவது இறைவன் வழிபாட்டுக்காக செல்கிறார்கள். அந்த இடத்திலே செக் போஸ்ட் போட்டு அங்கேயும் மக்களிடத்திலே பணத்தை வசூலித்து வருகிறார். அதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வனத்துறை அதிகாரிகளிடத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த முரளி ரேஞ்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல வைத்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமடையும் என்பதை எச்சரிக்கையோடு வனத்துறைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.